வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெரியம்மாவின் பணத்தை கத்திமுனையில் மிரட்டி கொள்ளையிட்ட மகன். கழிவுகளை வீதியோரத்தில் வீச முற்பட்டோரை சுற்றி வளைத்த பொதுமக்கள். விடுதலை புலிகள் தொடர்பில் மறைக்கப்பட்ட விடயத்தை ஞாபகப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ. பாடசாலை மாணவர்களிடம் அநாகரிகமாக செயற்பட்டவர் கைது. சுவிஸில் உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகளில் பிரதமர் ஹரணி அமரசூரிய. எம்பிக்களின் கல்வி தகுதியால் நாடாளுமன்றில் சலசலப்பு. டிட்வாவால் பாதிக்கப்பட்டு இன்னும் அடையாளம் காணப்படாத உடல்கள் 525 பேருக்கு இறப்பு சான்றிதழ்கள். மனைவியை மரத்தில் கட்டி வைத்து மிளகாய்ப்பொடி தூவி தாக்குதல். கொழும்பில் பேருந்து ஓட்டுநர்களுக்கான கடும் சோதனை, பயணிகள் பாதுகாப்புக்கு புதிய முயற்சி. நாம் வழங்கும் தங்க நகைகள் விகாரைக்கோ அல்லது தேவாலயங்களுக்கோ சொந்தமானவை. அவற்றில் கை வைத்தால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, ரணில் தெரிவிப்பு. நாட்டின் வறுமையில் வாடுவோர் தொடர்பில் திஸ்ஸ விதாரணவின் அதிர்ச்சி அளிக்கும் அறிவிப்பு. நீங்க நாங்க 76 வருஷமா மக்கள் பட்டிருக்க கஷ்டம், 200 வருஷமா அடிமைத்துவம். நான் இன்னைக்கு சொல்றேன், அவ்வளவு இனவாத துவேஷத்துல ஈடுபட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? என்கிட்ட சொல்ல, எனக்கு பேச அருகதை இல்லை. களுத்துறை மிலனிய பிரதேசத்தில் தைப்பொங்கல் தினத்தன்று 60 வயதுடைய தன்னுடைய பெரியம்மாவை கத்திமுனையில் மிரட்டி 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்ற மகன் பாணந்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். பாணந்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான மகன் வாதுவையில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் வஸ்காடோ பிரதேசத்தில் வசிக்கும் 44 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பணத்தில் 4,90,000 ரூபாய் பணத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 60 வயதுடைய பெண்ணின் உறவினர் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணந்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் யுத்தம் செய்தது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல. அது மறக்கப்பட்டிருந்தால் ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் என நாடாளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். டிட்வா சூறாவளி தொடர்பான விசேட குழு நியமிப்பதற்கான விவாதத்தில் உரையாற்றும் போது நேற்று அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இவர்கள் ஒரு பக்கம் பௌத்த பிக்குகளை விமர்சிப்பதோடு எங்கேயாவது புத்தர் சிலை வைக்கப்பட்டு விகாரை அமைத்தால் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் நயினாதேவி விகாரைக்கு சென்று சில்லெடுத்தால் அது இனவாதம் என்று ஜனாதிபதி சொல்கிறார். தமிழ் மக்களுக்கு கதிர்காம செல்வதற்கான சுதந்திரம் இருப்பது போல சிங்கள மக்களும் நயினாதேவி விகாரைக்கு செல்கின்றனர். அத்துடன் கத்தோலிக்க மக்கள் மட தேவாலயத்துக்கு செல்ல முடியும். அரசு தரப்பு எதிர்க்கட்சியில் இருக்கும் போது இருந்த மனநிலையில் பார்க்க வேண்டாம். இன்று அதெல்லாம் மாறிவிட்டது. 76 வருட சாபம் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்காமல் 77வது வருடத்தில் வந்திருக்கும் அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்க முடியாமல் பார்த்து கொண்டிருந்த அரசாங்கம் அண்மையில் ஏற்பட்ட தாளமுகத்தில் சூறாவளி வருவதாக ஒவ்வொரு மணித்தியாலங்களும் SMS அனுப்பினர். ஏன் டிட்பா தொடர்பில் இவ்வாறு செயற்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மட்டக்களப்பு துறை நீலாவணை பகுதியில் வீதிகளில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்ட முற்பட்ட நபர்களை அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் இணைந்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துறை நீலாவணை பகுதியில் கடந்த காலங்களில் வீதிகளில் குப்பைகளை கொட்டிச் செல்லும் நிலை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இரவு வேளைகளில் வாகனங்களில் வந்து துறை நீலாவணை பிரதான வீதியில் குப்பைகளை கொட்டிச் செல்லும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இது தொடர்பில் துறை நீலாவணை பிரதேச மக்களால் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பிரதேச சபையில் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இது தொடர்பாக துறை நீலாவணை பிரதேச மக்களும் துறை நீலாவணை வட்டார பிரதேச சபை உறுப்பினர் இளமாறனும் தொடர்ச்சியான அவதானிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வட்டாரக வாகனத்தில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதை அவதானித்த நிலையில் அவர்களை மடக்கி பிடித்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் ரவிகரனுக்கு மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தரம் பினோராஜுக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த தவிசாளர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த பட்டா வண்டியை களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். இதன்பொழுது பிடிக்கப்பட்ட 2 நபர்களையும் கைப்பற்றப்பட்ட வாகனத்தையும் வழக்கு தாக்கல் செய்வதற்காக களுவாஞ்சிக்குடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவித்தார். துறை நீலாவணைக்கு செல்கின்ற பிரதான வீதியில் தொடர்ச்சியாக கொட்டப்படும் கழிவுகளால் மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வருவதோடு அருகிலுள்ள வயல்களும் நீர்நிலைகளும் பாதிக்கப்படும் நிலைமைகள் காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்க இந்த வருஷம் 7000 வீடுகள் கட்ட போறோம் காணி உறுதி பத்திரங்களோட சேர்த்து. இதே ஜனவரி மாசம் 2025 இதே அமைச்சர் சொன்ன விஷயம் 4500 வீடுகள் நாங்க மலையக மக்களுக்கு கட்டி ஒப்படைக்க போறோம். போன வருஷம் கட்டிட்டு இருக்க அதே வீடுகளை தான் இந்த வருஷமும் ஒப்படைக்க போறோம். அப்படி இருக்கும் போது நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கட்டி ஒப்படைங்க, அதுல எந்த தவறும் இல்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அதை ஒப்படைங்க. ஆனா அதுக்கு பேர் வீட்டுரிமை. மலையக மக்கள் கேட்கறது காணி உரிமை. காணி உரிமைக்கு வீட்டுரிமைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு
1.5 லட்சம் குடும்பங்கள் வாழ்றாங்க. 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு 28 லட்சம் படி வீடுகள் கட்டுறது சாத்தியம் கிடையாது. எதிர்க்கட்சியில இருந்து நான் உங்களுக்கு ஆதரவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நாட்டோட பொருளாதார நிலைமை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு வெறுமனே 28,000 தான் தேவைப்படுது. 2,04,000 ஹெக்டேர் இருக்கு. 2,04,000 ஹெக்டேர் இருக்கும்போது வெறுமனே 5,000 ஹெக்டேர் தான் தேவைப்படுது 1.5 லட்சம் குடும்பங்களோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் காணி உரிமை சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம், மக்கள் இடமாற்றம் செஞ்சாங்களோ இல்லையோ, நோவுட் பிரதேச செயலகத்தை 2 மாதத்துக்கு முன்னால் அனர்த்தத்தினாலேயும் சரி, அங்கே இருக்கிற சில குறைபாடுகள்னாலேயும் சரி, நாங்கள் ஹட்டனுக்கு மாத்திரம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாற்றம் தற்காலிகமான மாற்றமா நிரந்தரமான மாற்றமா? இன்னைக்கு நோவுட் பிரதேச சபைக்கு உட்பட்ட குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் நோவுட் பிரதேச செயலகமாக இருக்கட்டும், தலவாக்கல பிரதேச செயலகமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஒரே செயலாளர். அதாவது 3 நாள் தலவாக்கலைக்கு ஒதுக்கி வைப்பாரா, 2 நாள் நோவுடுக்கு ஒதுக்கி வைப்பாராம். அப்படி இருக்கும்போது இந்த பிரதேச செயலகத்தை உருவாக்கி என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எல்லாருமே இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். இப்போ காலையில் நான் பார்த்தேன், அமைச்சரவையிலேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அமைச்சரவை அனுமதி கொடுத்துருக்காங்க 1,750 ரூபா சம்பளத்தை வழங்குறதுக்கு. மலையக மக்கள் கிட்ட நான் இந்த விஷயத்தை நேரடியாகவே பேச விரும்புகிறேன். உங்கள் ஆளுங்கட்சியோட வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த ஜீவன் தொண்டமான், வேற யாருமே எதிர்கட்சியில் கிடையாது. வாக்களித்த காரணம் பயத்தினாலேயோ கிடையாது, உங்கள் மூலியமாக மலையக மக்களோட சம்பளம் அதிகரிச்சா சரின்னு. அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க 2,138 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்குவாங்கன்னு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அது அப்படியே அமுங்குனுச்சு. அன்னைக்கு உசு பேத்துறதுக்காண்டி அழகாக சொன்னோம், 10 ரூபா முடிஞ்சா கூட்டி காமிங்க. அன்னைக்கு மலையக மக்கள் நலன் கருதி சம்பளத்தை கூட்டுறதுக்கு முயற்சி எடுத்தாங்களான்னு தெரியல, ஜீவன் தொண்டமான தவறுன்னு நிரூபிக்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் அதே நேரத்தில் 1,750 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்குவீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு வழங்கியிருக்கிறது 1,550 ரூபா அடிப்படை சம்பளம், பாக்கி 200 ரூபா 6 மாதம் கொடுப்பனவு. அப்படி இருக்கும்போது அதையும் நான் வரவேற்கிறேன். பரவாயில்ல, மலையக மக்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றலை, ஆனால் 1,550 ரூபா அடிப்படை சம்பளத்தை நீங்கள் வழங்கியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு கோவத்திலையும் தான் அவங்க எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் மலையக மக்களை அடமானம் வச்சுருக்கீங்க. இதே சபையில் படித்து சொன்னேன், பெருந்தோட்ட நிறுவனத்தை நம்பாதீங்க, அவங்க அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு பின் வழியா பெரிய பிரச்சனைகள் உருவாக்குவாங்கன்னு. இன்னைக்கு ஹொரண பெருந்தோட்ட நிறுவனம், அதே மாதிரி தலவாக்கல பெருந்தோட்ட நிறுவனம் அவங்களோட நோம கூட்டியிருக்காங்க. 20 கிலோலேருந்து 22 கிலோ, 23 கிலோன்னு. அதே மாதிரி மலையகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருந்தோட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு 20 கிலோ பறிச்ச நிறுவனங்கள் 26 கிலோ வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதான் நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்குற அந்த நம்பிக்கையா? நீங்கள் எங்களுக்கு வழங்குற அந்த 200 ரூபா கொடுப்புணவுக்கு நீங்கள் திருப்பி வழங்குற விஷயம் இதுதான். இன்னைக்கு சில பேர் வேணா அரசாங்கத்துக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கலாம். இல்லை அதாவது எங்கள் ஜனாதிபதி செய்வார்னு. ஆனால் அவங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கொடி பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், தோட்டத்தில் வேலை செய்யாத நபர்களாக இருக்கட்டும், இந்த சபையில் உட்கார்ந்துருக்க நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், மலையில் 3 தடவை காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு மலை ஏறி போய் பறிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் 1 கிலோ கூட்டினா எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு. ஏன் எங்களுக்கு தெரியாதா? ராத்தில் கூட்டி எங்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கு 2020 6 மாதத்துக்குள்ளார 1000 ரூபா சம்பளம் வாங்கணும். அந்த 1000 ரூபா சம்பளத்தில் எந்த விதமான வளமையில் மாற்றமும் வரவே இல்லை. 20 கிலோனா அதே 20 கிலோ தான் இருந்துச்சு. 2024 1,350 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும். எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நிபந்தனையற்ற அதிகரிப்பு. ஆனால் இன்னைக்கு ராத்தில் கூட்டியிருக்காங்க. லெத்தன்டி மால்ப்ரோவில் இன்னைக்கு காலையில் கேவலமான ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். அங்கே இருக்கிற ஒரு தோட்ட முகாமையாளர் அவங்க நேரடியாக போய் சொல்றாங்க, மோட வேலை செய்யாதீங்கன்னு எங்க தலைவி கிட்ட. இன்னைக்கு மலையக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பிரதித்துவம் இல்லைன்னா என்ன நடக்கும்னு. இதே விஷயத்தில் நாங்கள் முன்னால் போய் தட்டி கேட்கும் போது நாங்கள் நடிக்கிறோம்னு சொன்னாங்க, அடாவடித்தனம் பண்ணன்னு சொல்றாங்க. அப்படி பண்ணனால தான் எங்கள் சமூகத்துக்கு அந்த தோட்ட முகாமையாளர் மரியாதை கொடுத்தா. அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? 8 கிலோ ராத்தில் வெட்டிட்டு இருக்காங்க.
இதில் இன்னொரு பேச்சும் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து அந்த லீஸை 99 வருஷம் அதிகரிக்க போறீங்க. தயவு செய்து அந்த தவறை பண்ணிடாதீங்க. எங்க மக்களை நீங்க அடமானம் வைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்க மேல பெரிய நம்பிக்கையை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மக்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செதைச்சிட்டு இருக்கீங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இதுக்கு காரணம் வந்து நான் ஜனாதிபதியும் குறை சொல்ல போறது இல்லை, பெருந்தோட்ட நிறுவனத்தையும் குறை சொல்ல போறது இல்லை. இன்னைக்கு மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற ஆளுங்கட்சி உறுப்பினர்களை தான் நான் குறை சொல்லுவேன். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால பேசினது இன்னொன்று, ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நடந்திருக்கிற விதம் வேற. இன்னைக்கு எந்த முகத்தை வச்சு மலையகத்துக்குள்ளார போவாங்க? நான் மறுபடியும் சொல்றேன், இன்னும் தாமதம் ஆகல. அரசாங்கம் தொழிலமைச்சு மூலியமா வர்த்தமானி வெளியிடுங்க. 1750 ரூபா வழங்கணும்னு வர்த்தமானியை நீங்க வெளியிடுங்க. பெருந்தோட்ட நிறுவனத்தை சர்க்குலரை போட வைங்க. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தடவை நாங்கள் மக்கள் காண்டி குரல் கொடுக்கும் போது, ஐ எம் ஆல்மோஸ்ட் டன், ஜஸ்ட் 1 minute. ஒவ்வொரு தடவை நாங்கள் மக்கள் காண்டி இங்கே குரல் கொடுக்கும் போது உடனே சில பேர் வந்துடுவீங்க கங்கணம் கட்டிட்டு. நீங்கள் நாங்கள் 76 வருஷமாக மக்கள் பட்டிருக்க கஷ்டம், 200 வருஷமாக அடிமைத்துவம், உங்கள் குடும்பம் ஆட்சியில் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், பிரஜா உரிமை வாங்கி கொடுத்த சௌமியமூர்த்தி தொண்டமானோட பேரனா நான் சொல்கிறேன். கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த ஆறுமுக தொண்டமானோட வாரிசா நான் இங்கே சொல்கிறேன். நான் பெருமையோட சொல்லுவேன், நான் மலையக மக்களை பிரதித்துவப்படுத்துறேன். அதே நேரம் 55 தொழிற்சாலைகளை எரிச்ச நீங்க பேசும்போது, அவ்வளவு இனவாத துவேஷத்தில் ஈடுபட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? என்கிட்ட சொல்ல, எனக்கு பேச அருகதை இல்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கல்வி தகுதி குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன வெளியிட்ட கருத்து நாடாளுமன்றில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். நாடாளுமன்றில் உரையாற்றிய சபாநாயகர் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5ஆம் தரத்தை கூட தாண்டவில்லை என்று குறிப்பிட்டார். இந்த கருத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் அமைந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சபாநாயகரின் கருத்துக்கு பதிலளித்த சஜித் பிரேமதாஸ் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி தரம் குறைவான கருத்துக்களை வெளியிடுவது நாடாளுமன்ற நிலையர் கட்டளைக்கு எதிரானது என்று குறிப்பிட்டார். சபாநாயகரின் இத்தகைய பேச்சு நாடாளுமன்றின் கண்ணியத்தையும் எதிர்க்கட்சியின் கௌரவத்தையும் சீர்குலைப்புறம் 6ஆம் தர பாடத்திட்டத்தில் ஆபாசமான விடயங்களை புகுத்த முயற்சி செய்வதாக அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் தவறான காணொலியை காண்பித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைதாகினார். கடந்த 20ஆம் தேதி சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக நானோயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் ஜனக பண்டார குறிப்பிட்டார். பாடசாலை செல்லும் 11 முதல் 14 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கு சந்தேக நபர் தவறான காணொலிகளை காண்பித்ததாக நானோயா பகுதியில் உள்ள பல மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மாணவிகளிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதோடு நானோயா பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான சந்தேக நபரை நேற்று நுவரெலியா மாவட்ட நீதவான் முல்லையில் பிரசன்னப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். நானோயா போலீஸ் மகளிர் பணியகத்தின் பொறுப்பதிகாரி PS சஞ்சீவனி மற்றும் அவரின் போலீஸ் அதிகாரிகள் நானோயா பகுதி மக்கள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் இதன்போது முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நானோயா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்த 6 மாணவிகள் தடயவியல் மருத்துவ அறிக்கையை பெறுவதற்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் பரிசோதனைக்காக பரிந்துரைக்கப்பட்டதாகவும் போலீஸ் அதிகாரி மேலும் தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீஸ் நிலையத்தில் பெண்கள் சிறுவர்கள் பிரிவினர் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகிறார். உலக தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அந்த வகையில் சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னத்துடன் இருதரப்பு கலந்துரையாடலில் பிரதமர் ஈடுபட்டார். இதன்பொழுது டிட்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கு சிங்கப்பூர் வழங்கிய உதவிக்காக பிரதமர் நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்றும் பிரதமர் கூறினார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவாவையும் பிரதமர் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் தொழில் அமைச்சரும் நிதி பிரதியமைச்சருமான கலாநிதி அனில் ஜேத பெர்னாண்டோவும் பங்கேற்றார். மேலும் சில சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். சுவிஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்துள்ள மேலும் சில நாடுகளின் தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளார். எதிர்வரும் 23 அல்லது 24ஆம் தேதிகளில் பிரதமர் நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிட்வா புயலால் இறந்து 525 பேருக்கு தற்பொழுது இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபேரத்ன தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் கூறுகையில் பல உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. அதே சமயம் டிட்வா சூறாவளியில் இறந்த 525 பேருக்கு தற்போது இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
மனைவியை பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்ததாக கூறப்படும் கடற்படை சிப்பாயை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு அனுராதபுரம் மேலதிக நீதிவான் DL சமரசிங்க உத்தரவிட்டார். இந்த சம்பவம் அனுராதபுரம் பரசன் கஸ்வேவ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. குறித்த கடற்படை சிப்பாய் தன்னுடைய மனைவியை மரத்தில் கட்டி வைத்து அவர் மீது மிளகாய்ப்பொடி தூவி பலவந்தமாக தாக்கி அவரை பாலியல் ரீதியில் சித்திரவதை செய்ததாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். கடற்படை சிப்பாயின் மனைவி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கடற்படை சிப்பாயின் மனைவியின் வைத்திய அறிக்கை எதிர்வரும் 26ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பரசன் கஸ்வேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை காவல்துறை இணைந்து கொழும்பு கோட்டை பகுதியில் பேருந்து சாரதிகளுக்கான அவசர போதைப்பொருள் மற்றும் மதுபான பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சால் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வீதி பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நடமாடும் மருத்துவ ஆய்வுகூட வசதிகளை கொண்ட பேருந்தொன்றின் உதவியுடன் சாரதிகளின் சிறுநீர் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன. மதுபான மற்றும் 4 வகையான ஏனைய போதைப்பொருள் பயன்பாடு குறித்து இதன்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பரிசோதனை முடிவின் அடிப்படையில் குறித்த சாரதிகளுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மதுபோதை இருந்த சாரதிகளுக்கு மட்டும் அபராதம் விதிக்கப்பட்டது. எனினும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கவால் அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட புதிய மோட்டார் வாகன விதிமுறைகளின் கீழ் ஏனைய போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களுக்கும் எதிராக இந்த நடவடிக்கை விரிவாக்கப்பட உள்ளது. வீதி பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் போதைப்பொருள் அல்லது மதுபோதையில் வாகனம் செலுத்துவதால் ஏற்படும் விபத்துக்களை தடுப்பதுமே இந்த முயற்சியின் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அந்நியர் ஆட்சி காலத்தில் கூட பௌத்த மதத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னணியில் தற்போதைய ஆட்சியாளர்கள் அப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ள முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காலி பிரதேசத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய விகாரைகளுக்கு சொந்தமானவை விகாரைகளுக்கும், தேவாலயங்களுக்கு சொந்தமானவை தேவாலயங்களுக்கும் உரியனவாகும். நாம் வழங்கும் தங்க நகைகள் அனைத்தும் விகாரைகளுக்கோ அல்லது தேவாலயங்களுக்கோ சொந்தமானவை. அவற்றில் கை வைக்கச் சென்று நாட்டிற்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. 1815ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் 3ஆம் ஜோர்ஜ் மன்னன் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதை ஏற்றுக்கொண்டு மகா சங்கத்தோடு இணைந்து இதை பாதுகாப்பது அனைத்து கட்சியின் கடமையாகும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். இலங்கையில் 70% பேர் வறுமையில் வாடுவதாக பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் உரையாற்றியுள்ள அவர், நாட்டில் மற்றும் உலகத்தில் பாரிய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அவை சில நாடுகளை பொருளாதார அரசியல் ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதன் காரணங்களை விளங்கிக் கொண்டு இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்ட கணிப்பீட்டு அறிக்கையில் நாட்டில் வறுமையில் வாழும் மக்கள் தொகை 35% குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் வைத்திய பரிசோதனை ஸ்தாபனத்தின் கணிப்பீட்டில் அது 2 மடங்காக, அதாவது 70% உள்ளது என பேராசிரியர் திஸ்ஸ விதாரண மேலும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.